அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1111 மேஜிக் டே. இந்த ஆற்றல் மிக்க பிரபஞ்ச வசிய நாளில் உங்கள் எப்பேற்பட்ட ஆசையும் சீக்கிரம் நிறைவேற இந்த எளிய வார்த்தையை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இது போன்ற பிரபஞ்ச வசிய நாட்களை முன்னிட்டு அன்றைய தினம் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற எளிமையான தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை பார்க்க போறோம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, இந்த பிரபஞ்ச வசிய நாளை நம்ம எப்படி கணக்கிடுறோம்னு பார்த்தோம்னா இன்றைய தேதியும் 11 மாதமும் 11. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை எழுதும் நேரமும் 11 மணி அளவில் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு மேஜிக் டேஸ் வந்தாலும் கூட இந்த 1111 அப்படின்ற இந்த மேஜிக் டே இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிரபஞ்ச வசிய நாள். சோ இன்றைய மிக மிக அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தையை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் மற்றும் எழுதுவதற்கு கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. 2 நேரங்கள் நமக்கு இருக்கு. இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இன்றைய தினம் நவம்பர் 11ஆம் தேதி காலை 11 மணி 11:59 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அதே போல இரவு 11 மணி முதல் 11:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். 11 AM to 11:59 AM, நைட் 11 PM to 11:59 PM. இப்ப நீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. உங்களுடைய கோரிக்கையை எப்படி எழுதணும்ன்றத சில உதாரணங்களோட நம்ம பார்க்கலாம். திருமண தடை இருக்கிறவங்க 1111 நல்ல வரன் அமைந்து விட்டது, இது போல நீங்க எழுதலாம். அல்லது நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது, இது போலவும் நீங்க எழுதலாம். ஜாப்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க 1111 நல்ல உத்தியோகம் கிடைத்து விட்டது. பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 1111 என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகிறது அல்லது என்னுடைய தொழில் நல்ல லாபத்தை தருகிறது, இது போல எழுதலாம். பணத்தேவை இருக்கிறவங்க உண்மையாகவே உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் அந்த பிரச்சனை தீருமோ அந்த பணத்தை மென்ஷன் பண்ணி நீங்க எழுதுங்க. நான் ஒரு உதாரணத்திற்கு எழுதியிருக்கேங்க. 1111 10 லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டது, இது போல உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை அதுல நீங்க எழுதிக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம், கடன் தொல்லை இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க அடகு நகை மீட்கணும், கடன் தொல்லை தீர்ந்து விட்டது, இது போல எழுதக்கூடாதுங்க. கடன், அடகு இது போன்ற வார்த்தைகள் நெகட்டிவான வேர்ட். சோ இந்த பிரச்சனைகள் தீரணும்னா நமக்கு பணம் தாங்க தேவை. சோ அதற்கு எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அந்த பணம் கிடைத்து விட்டதுன்னு நீங்க எழுதணும். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க 1111 ராசியான சொந்த வீடு அமைந்தது. மாணவ மாணவிகளா நீங்க இருக்கீங்கன்னா 1111 நல்ல மதிப்பெண்களை நான் பெற்றுவிட்டேன். உங்களுடைய வகுப்புகளை கூட நீங்க எழுதலாம். அதாவது 10வது பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்களை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை நான் பெற்றுவிட்டேன், இது போல நீங்க எழுதலாம். எந்த கோரிக்கையும் இல்லாதவங்க
இருக்கிறவங்க கூட 1111 மன நிம்மதியோடு இருக்கிறேன். இது போல நீங்க எழுதலாம். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க 1111 நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இது போல நீங்க எழுதுங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் தாங்க எழுதணும். எத்தனை முறை எழுதணும்னு கேட்டீங்கன்னா 111 முறை 111 டைம்ஸ் நம்ம எழுதணும். நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். அதாவது நீங்க 1 2 3 போட்டுட்டு கூட எழுதலாம். பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா எத்தனை பேப்பர் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா நீங்க ரிலாக்ஸ்டா எழுதுங்க. கவனம் சிதறாமல் நீங்க எழுதணும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. ஷெல்ஃப்ல, பேக்ல, லாக்கர்ல, பூஜை அறையிலன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். எண்ணிக்கை மிக மிக முக்கியம். கரெக்டா நீங்க 111 டைம்ஸ் 111 முறை நம்ம கோரிக்கையை எழுதணும். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பதுன்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நம்ம எரிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். கடந்த தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க வாங்கி பயனடைஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்த ஒரு மணி பர்ஸ் எப்படி இருக்கணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் தாங்க இந்த லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். முதலாவதாக ஆண்களுக்குண்டான மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். பிறகு பெண்களுக்கான மணி பர்ஸை நம்ம பார்க்க போறோம். முதல் முக்கியமான விஷயம், ஒரு மணி பர்ஸ் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தணும்னா அது தூய சிவப்பு நிறத்துல நல்ல ரெட் கலர்ல இருக்கணும். அதனால தாங்க லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா கூட சிவப்பு நிறம் மட்டும் தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு கலரும் இருக்காது. பாலி யூரித்தின் லெதர், PU லெதர்ல இந்த பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. இந்த மணி பர்ஸுக்கு மேல பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த பிளேட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிடையாதுங்க. ஸ்டீல் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய உலோகம். அதனால தாங்க பணத்தை ஈர்க்கும் பித்தளையில இந்த பிளேட்டை நம்ம செஞ்சு அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே நமக்கு பணவசியம் ஏற்படும். அடுத்ததாக இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக சிவப்பு நிற மணி பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வைப்பதே மிகவுமே விசேஷம். சரி வாங்க இந்த மணி பர்ஸுக்கு உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு சின்ன தனி அறை நம்ம கொடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா கூட கோல்டன் கலர்ல தாங்க நம்ம கொடுத்திருக்கோம். இது போல ஒவ்வொரு விஷயத்தையுமே நுட்பமா நம்ம செஞ்சிருக்கோம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான இடங்களை நம்ம கொடுத்திருக்கோம். ரொம்ப நீங்க இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காதுங்க. தாராளமா உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை இந்த மணி பர்ஸை நம்ம சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேப்பர்ஸ், ரெசிப்ட், பில் எல்லாத்தையுமே நீங்க தூக்கி போட்டுருங்க. அத்தியாவசியமான விஷயங்களை மட்டுமே, தேவைப்படும் பொருட்களை மட்டுமே மணி பர்ஸ்க்குள்ள நீங்க வைங்க. இப்ப நிறைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம செய்யறதுனால ரூபாய் நோட்டுகளை நம்ம வைக்கிறது கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் நோட்டையாவது மணி பர்ஸ்க்குள்ள வைக்கணும். கொஞ்சம் சில்லறைகளையும் போட்டு வைக்கணும். அப்பதாங்க அது பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும். அதே போல மணி பர்ஸ்க்குள்ள ரூபாய் நோட்டுகளை நீள் வாக்குல நீட்டா நம்ம வைக்கணும். சில பேர்லாம் ரொம்ப கசக்கி மடிச்சு வைப்பாங்க. அது போல செய்யக்கூடாதுங்க. 200 ரூபாய், 500 ரூபாய் போன்ற கொஞ்சம் பெரிய சைஸ் நோட்டுகளை கூட தாராளமாக வைப்பதற்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோம். நல்ல நீட்டா ரூபாய் நோட்டுகளை நம்ம வைக்கலாம். இந்த மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போதே உங்களை சுற்றி இருப்பவர்கள் இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவா நல்ல பிரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். இதை பயன்படுத்தும் போதே நல்ல ரிச்னஸ் உங்களுக்கு தெரியும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ செழிப்பில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே போல இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. உங்கள் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு
ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக நீங்க கொடுத்து பாருங்க. அந்த நபர் உங்களை மறக்கவே மாட்டாங்க. ரொம்பவுமே வேல்யூபிளான யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும். இதை பெறுபவர்களுக்கும் பணவரவு ஏற்படும், கொடுப்பவர்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் நிறைய உருவாகும். சரிங்க, இப்ப நீண்ட நேரமாக பெண்கள் நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. பெண்களுக்கு உண்டான லட்சுமி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கான லட்சுமி குபேர வேலட்டை நம்ம செஞ்ச அதே PU லெதர்ல, பாலி யூரித்தின் லெதர்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க பெண்களுக்கு உண்டான இந்த மணி பர்ஸையும் நம்ம செஞ்சிருக்கோம். ஆண்கள் மணி பர்ஸை காட்டிலும் பெண்களுக்கு உண்டான இந்த லட்சுமி குபேர மணி பர்ஸ் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். உங்களுடைய மொபைல் போனை கூட இதுல நீங்க தாராளமா வச்சு எடுத்துட்டு போகலாம். ஒரு பித்தளை தட்டுல டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஜிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட், ஒரு அறை இருக்கும். அதுல தாங்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ பெண்கள் நீங்க இந்த காயின் வச்சு கொடுக்கிற இந்த இடத்துல நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. அதுவே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். இந்த மணி பர்ஸுக்கு உள்ள நீங்க பார்த்தா கூட முழுமையான லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு கலரையும் நம்ம ஆட் பண்ணல. ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத பெண்களாக இருந்தாலும் கூட இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க காம்பாக்டா கையிலேயே எடுத்துட்டு போகலாம். ஒரு கட்டு அளவிற்கு கூட ரூபாய் நோட்டுகளை வைக்கலாம். உங்களுடைய மொபைல் போன் மற்றும் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வச்சு கையிலேயே நீங்க ஈஸியா எடுத்துட்டு போகலாம். இதை கையில் நீங்க பிடிச்சிட்டு போகும்போதே நல்ல ரிச்னஸ் உங்களுக்கு தெரியும். இதை பார்ப்பவர்கள் இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு பிரீமியமா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான அறைகள் நம்ம கொடுத்திருக்கோம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற லேடிஸாக நீங்க இருந்தாலும் கூட பணத்தை மட்டும் இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல வச்சு இதை நீங்க ஹேண்ட்பேக் உள்ள போட்டு வச்சுக்கோங்க. அதே போல வீட்டுல பணத்தை சேமிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், பெண்கள் இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் சேமிக்கும் பணம் பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும். சேமிக்கும் திறனும் அதிகரிக்கும். ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வேலட்ல சொன்ன அதே விஷயம் தாங்க. இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள் உங்கள் செல்வ செழிப்பில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் மொபைல் போன் நீங்க வச்சிருந்தா கூட இந்த மணி பர்ஸ்க்குள்ள தாராளமா நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். இன்னொரு முக்கியமான ரகசியம், உங்கள் மனதிற்கு பிடித்த நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை நீங்க அன்பளிப்பா கொடுத்து பாருங்க. இதை பெறுபவர்களுக்கும் பணவரவு அதிகரிக்கும், கொடுப்பவர்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் உருவாகும். ரொம்பவுமே வேல்யூபிளான யூனிக்கான கிஃப்டாக இது இருக்கும். ஏன்னா இது கடைகள்ல கிடைக்க போறது கிடையாது. அதே நேரத்தில் எல்லோருமே பயன்படுத்தக்கூடியது. சோ இப்ப நம்ம பார்த்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.